நண்பா, முதல்ல உன்னுடைய வேலையை நேசி. இன்னும் சொல்லப்போனால் உன்னை முதலிலே நேசி. நீ உன்னை நேசிக்கவில்லை என்றால் வேறு யார் உன்னை நேசிக்க முடியும்? உன்னை விட உன்னை அதிகமாக நேசிப்பவர்கள் இந்த உலகத்திலே இல்லை என்பதை நீ புரிந்து கொள். முதல்ல ஒரு வேலைக்கு போகிற, அந்த வேலை இவ்வளோ குறை இருக்கா அவ்வளோ குறை இருக்குன்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னாக்கா அந்த வேலையில் உன்னால் நிலைத்து நிற்க முடியாது. அந்த வேலையை நேசி. வேலை கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அதில் நீ குறை சொல்லிட்டு இருந்தேனாக்கா உன் வேலையை நேசி. அப்போ நீ வேலையை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அதனுடைய குறைபாடுகள் உனக்கு தெரியாது. அந்த வேலையில் நிறைய குறைபாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் அந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடும். அதனால் உன்னை நேசி, உன் வேலையை நேசி, உன்னை சுற்றியிருப்பவர்களை நேசி, எல்லாமே சரியாக போய்விடும். உன்னை சுற்றியிருப்பவர்களை நேசிக்கவில்லை என்றால் எல்லாருமே எதிர்களாகப்படுவார்கள். உன்னுடைய மனைவியை நீ நேசிக்கவில்லை என்றால் அவள் வேறொரு ஆளாகத்தான் தெரியும். உன்னுடைய குழந்தைகளை நேசிக்கவில்லை என்றால் அவங்க வேறு யாரோ மாதிரியே தோணும். அதனால் உன்னை சுற்றியிருப்பவர்களை நேசி. முதலில் உன்னை நீ நேசி, உன் வேலையை நேசி. நீ சிறப்பானவாக இந்த சமுதாயத்தில் வலம் வருவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.